வணக்கம் மக்கள், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? கடவுளால் எல்லா உயிரினங்களும் நல்லா இருக்கும் மனசார வேண்டிக்கிறேன். இன்றைக்கும் வந்து அதை பற்றி தான் பேச போகிறேன். நேற்று ஒருத்தரை பற்றி பேசினேன்ல, அவங்கள எதை பற்றி பேச போகிறேன். அவங்க பேர் இனிமேல் நான் மென்ஷன் பண்ண மாட்டேன், சரிங்களா? எனக்கு தெரியும் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. அவங்களுக்கு தெரியறதுக்காக தான் நான் அந்த மாதிரி பேர் மென்ஷன் பண்ணேன். நேற்று ஒரு 42 கமெண்ட் போட்டிருக்காங்க. 42 32 ஏதோ சும்மா வரைஞ்சி தள்ளியிருக்காங்க. ஒரே டயத்தில் ஒரு 10-15 போட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த ஞாபகம் வருது பாருங்க, நான் பேசுகிறேன்ல, என்னை பேசுகிறப்ப நீங்கள் நக்கலாக பேசுகிறப்ப எனக்கு எப்படி வலிச்சிருக்கும், அதே மாதிரி தான் உங்களுக்கு வலிக்காத அத்தனை கமெண்ட் போட்டிருக்கீங்க. நான் கவர்மெண்ட் எம்ப்ளாய், நான் கவர்மெண்ட் எம்ப்ளாய், நான் கவர்மெண்ட் எம்ப்ளாய். எடுத்துகிட்டு போங்க. கவர்மெண்ட் எம்ப்ளாய் நீங்கள் உலகத்தில் நீங்கள் ஒருத்தர் மட்டும் தான் இருக்கிறீங்களா? எல்லாரும் இருப்பாங்க ஏதோ ஒரு வகையில். நான் இல்லாட்டி போயிட்டு போகுது. எத்தனையோ பேர் இருக்கிறாங்களா கவர்மெண்ட் எம்ப்ளாய். ஒருத்தரை ஏன் புண்படுத்துகிற மாதிரி அவங்கள வார்த்தை விடுறீங்க? அதுதான் நான் கேட்குறேன். வார்த்தை இல்லை, நக்கலஹீன்னு சிரிக்கிறது. நான் வந்து நைட்டில் தூக்கம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நான் லைவ் போடுறப்ப நான் கேட்பேன். ஏன் நான் இப்போ சுகர் அதிகமாகிடுச்சு, அதுக்கு முன்னாடியே கேட்டிருக்கிறேன். அப்போ நானே ஒன்றும் இல்லாமல் இருந்திருந்தா ஏதோ என்னால் முடியல, பிச்சை எடுக்கிறேன், சிரிச்சு நக்கலாக சிரிச்சு தான் இருந்தீங்க. இதை எப்படி நான் வாங்கி குடிக்க முடியும்? ஒரு பேக்கேஜ் 3000 ரூபா, பெங்களூர் வாங்கினா கம்மியாக இருக்குமே, அது எனக்கு தெரியாது. இது எப்படி நான் வாங்கி இதெல்லாம் பண்ண முடியும்? இது ஒரு தற்பெருமைன்னு போகும், அது எனக்கு தேவையில்லை. என்னால் முடிஞ்சதை நான் பண்ணுறேன். யூடியூப்பே கொடுத்துருக்குது. அது வந்து ஆப்ஷன் கோல் போடுங்க, சூப்பர் சாட் போடுங்கன்னு கேட்கத்தான் அவங்களே கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன சொல்கிறது சுண்டக்காயே? நீங்கள் சொல்லி கேட்கணுமா? வாங்குறாங்க நைட் தூங்க வாங்க பூனைக்கு. நான் பூனைக்கு அப்படித்தான் மொத்தம் கொடுப்பேன். புரிஞ்சுக்கிட்டே வாடா, பா அம்மாட்டு வா பா பா சம்மி. நான் இப்போ கொட்டை கொடுப்பேன். குட்டிடா. இதே தங்கம் நான் கொடுப்பேன். உங்களுக்கு என்ன, ஒரு வாயில்லா ஜீவன், அதுக்கு என்னன்னே தெரியாது. உலகத்தில் இருக்கிறமா இல்லையா? உலகத்தில் ஃபஸ்ட்டு நான் எடுத்து வாழ்ந்தாலும் என்னை மட்டும் தான் நம்பிக்கிட்டு இருக்குது. நான் இது கொடுத்துக்கிட்டு தான் இப்போ மொத்தம் பூனை வந்து மொத்தம் கொடுக்குன்னு சிரிக்கிற மரியாதை எல்லாம் போயிரு. நீ ஏன் வேற மாதிரியே பேச வந்துடும். இதை பற்றி கமெண்ட் போட்டு கிழிச்சிக்கிட்டே தான் இருப்பேன், சரியா? என்ன பண்ணுவீங்க பண்ணிக்கோ, போய் எங்கே பண்ணணும் பண்ணும். இதை இந்த கருத்தை வந்து இந்த கண்டென்ட்டை வந்து எடுக்கணும். எங்கே போய் எடுக்கிறது? நோட்டி பெங்களூர் வந்தேன்னு வச்சுக்கோ, உன் பேர் என்ன டூன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். நான் அடிச்சிருவோம் அப்புறம்னு. ஆனால் யார் என்னை பேச சொல்ல? நான் ஏதாவது வந்து நீ பேசுனா பிடிச்சா யார் என்னன்னே தெரியாது. என்னுடைய சேனலுக்குள்ளே வந்துக்கிட்டு எல்லாமே கேட்டுக்கிட்டு நான் என்னென்ன பேசுகிறேன் நோண்டி பார்க்கறது. எனக்கு உனக்கு என்ன அவ்வளோ பகை? எதுக்கு அந்த பக்கம் அப்படி ஒரு பக்கம் வந்துச்சு? யாரையாவது மென்ஷன் பண்ணி நான் பேசுறேன்னா என்னுடைய சப்ஸ்கிரைபர் வர்றாங்க, கமெண்டர்ஸ் வர்றாங்க, எல்லாம் தெரிஞ்சவங்களும் தெரியாதவங்க எல்லாம் போடுறாங்க. நான் இந்த பூனைக்குட்டி இந்த இடத்துல எனக்கு கடிச்சிருச்சு பாரு, கடிச்ச தலைமை இருக்குது, இன்னும் வீங்கி என்ன இதாக இருக்குது, இன்னும் பண்ண முடியல. இருந்தாலும் நான் ஏன் வச்சிருக்கிறேன்? கடிச்சிட்டு சொல்லிட்டு வெளியே அடிச்சு முடிக்கிட்டுனா அங்கே யோசிச்சு பாருங்க. இப்போ உங்களை இவ்வளோ தூரம் திட்டுல, அந்த பூனைக்குட்டி மட்டும் நீ எதுவும் சொல்லலை. அது வாயில்லா ஜீவன், ஒன்றும் தெரியாது, அதுக்கு 5 அறிவு தான் இருக்குது. அதை நான் போய் கடிச்சிட்டுன்னு சொல்லிட்டு ரோட்டில் ஒட்டி முடிச்சு விட்டுல அடிச்சு பண்ணு திட்டுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு ஒன்றுமே தெரியாது. அதனுடைய வலி தாங்க மாட்டாமா, அந்த தாக்கத்தை மேலே கொடுத்துச்சு. நான் ஊசி சிலிண்டரு ட்ரிப்ஸ் ஏற்றுறப்ப இந்த இடத்துல வந்து நான் வாய்கிட்டு பிடிச்சப்ப அந்த இது தாங்க மாட்டாமல் கடிச்சு வச்சிருச்சு. கடிச்சு வச்சுட்டு கீழே குடிச்சு ஓடி போயிடுச்சு. அந்த டாக்டர் விட்டுருங்க அப்படின்ட்டாரு. அதுக்கு இப்போ ரொம்ப முடியாமல் இருக்குது. ரொம்ப முடியாமல் இருந்துக்கிட்டு சரிம்மா இப்போ இதுக்கு ரொம்ப முடியல. காய்ச்சல் 104 இருந்துச்சு. இன்றைக்கி அப்படி இருக்க முடியும், எதுவுமே சாப்பிடல. அந்த வாழை மட்டும் ஆடிக்கிட்டு இருக்குது. எவ்வளோ சோர்ந்து போய் இருக்குதுன்னு பாருங்க. இது இப்போ ஆஸ்பத்திரி கூட்டி போகணும். அதுக்கு தான் நான் தலை செய்வேன். இதை ஆஸ்பத்திரி கூட்டி போயிட்டு 3-3:30 திறந்துருவாங்க ஆஃபீஸ் ஹாஸ்பிட்டலில். அங்கே போய் ஊசி போட்டுவிட்டு ட்ரிப்ஸ் எடுத்துகிட்டு வரணும். நான் இன்னைக்கு காலையில் போக முடியல. என்னால் உடம்பு எனக்கு ரொம்ப முடியாமல் போயிடுச்சு. தூங்கிட்ட படுத்து இப்போ வரைக்கும். அந்த நியூட்ரிஷன் பவுடர் குடிச்சு அப்படியே தூங்கிட்டேன். எஞ்சமே உன்னையெல்லாம் கொச்சப்படுத்தி பேசுகிறாங்கடா. வாயில்லா ஜீவன், அதுக்கு ஒன்றுமே தெரியல. ஃபுல் ஃபீவர் இருக்குது. முந்தானத்து 104 இருந்துச்சு. இன்றைக்கி எவ்வளோ இருக்குது, அதில் எத்தனை ஊசி போட்டு போகிறாங்கன்னு தெரியல. ட்ரிப்ஸ் ஏற்றுவாங்க. 2-3-4 நாளைக்கு லைனாக கூட்டிகிட்டு போயிட்டு ஆகணும். ஒரு பூனை குட்டி இல்லைங்கட்டா. சரி பட்டு அம்மா பட்டுக்கோம். நான் பாய்ச்சல் கூப்பிட்டு போகிறேன். காய்ச்சல் அதிகமாக வருதாடா கொஞ்சமே தங்கம் ராணி. இத்தனை டைம் இந்த பூனை குட்டி தான் கடிச்சிது. இதுக்குன்னு சொல்லி நான் கொஞ்சம் ரோட்டில் விட்டு வந்துடுவேண்ணா, தூக்கி எறிஞ்சிருவேன், நல்லா அடிச்சு முடிக்கி விட்டுருவேண்ணா. ஏன் அதை எடுத்து கொஞ்சிறேன்? அதுக்கு ஒன்றும் தெரியாது. அதனால தான் நீ திமிர் எடுத்துக்கிட்டு நான் 70 வயசு, நான் கவர்மெண்ட் எம்ப்ளாய், வெங்காய எம்ப்ளாய் எல்லாம் பேசாத. என்னை பற்றி பேசாமல் தான் நான் யாரையும் பேச மாட்டேன். நான் வாங்குவேன். இப்போ நீ பூனை குட்டி காமிச்சு வாங்குவேன். நான் லைவ் போடல, நைட் தூங்கிட்டு சீக்கிரம். இதனுடைய அக்கா தான் இறந்துருச்சு. இதனுடைய அக்கா இறந்துட்டு தான் நேற்று சாப்பாடு எல்லாத்துக்கும் வாங்கி கொடுத்தது. அங்கே இருக்கிற டேப் அந்த ஹாஸ்பிட்டலில் பார்க்குறாங்களா, அவங்களுக்கு தான் நான் வாங்கி கொடுத்தேன். எதுக்குமா இவ்வளோ செலவு பண்ணி வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னாங்க. ஏஞ்சமே தங்கம் ஏண்டா ஒன்றும் சொல்லணும் இல்லை. காலையில் என்ன சத்தியமாக முடியல தங்கம். உன்னாலும் முடியலடி. இப்போ கூப்பிட்டு போகிறேன். தங்கம் ஓச்சமே ரொம்ப காய்ச்சலாடியே.
காய்ச்சல் அதிகமாக இருக்குங்க, அதனால பாவம் அவன். சரிடா சரி, ரொம்ப உள்ளதான் காய்ச்சல் அதிகமாக இருக்குங்காட்டி அது இங்கிட்ட அசையாமல் படுத்துக்கிச்சு, இல்லைன்னா இருக்காது. நான் கூட்டி போகிறேன் தங்கம். யார்கிட்ட போய் சொல்லும், நான் வளர்த்துனேன், நான் வச்சுருக்கேன், என் கையில் வந்து உட்காந்துருக்குது. வேண்டாம் தங்கம். ஓடி தள்ளும். சரிடி. என்னம்மா என்னடா சொல்லலாம். என்னாச்சு உனக்கு? பேவர் அதிகமாச்சா? நான் கூட்டி போகிறேன், அங்கே போய் துள்ளாமல் இருந்துக்கோ. சரிடா. என்னம்மா என்னாச்சு? ஓடி சொல்ல. என்னடா இங்கே தான் இருந்தா அதுக்குள்ளே வெளியே போகிற இந்த பாருங்க இந்த இடத்துல. சரி படுத்துக்க. உடனே நான் கீழே போட மாட்டேன். இந்த வரைக்கும் ட்ரிப்ஸ் போடுறதுக்கு அந்த சேவிங் பண்ணி பாருங்க எப்படியா இருக்குன்ட்டு. சரிம்மா சரிடி. நம்ம கொஞ்ச நேரத்தில் போகலாம். பூக்கு போகலாம், டைம் ஆனது போகலாம். இந்த அளவுக்கு இந்த பூனைக்குட்டி இருக்க பாட்டிக்கு அது பூனைக்குட்டி கூட கிண்டல் பண்ணுறீங்க. மொத்தம் கொடுக்குது பூனைக்குட்டிக்கிட்ட. நான் மொத்தம் கொடுப்பேன், இதுக்கு ஃபுல் ஃபேவரு. ஏன் சாமி 1 2 இல்லை 4 வளர்த்துக்கிட்டு ஒன்று இறந்துருச்சு. அந்த இறந்த குட்டிக்கு தான் நான் அவ்வளோ 15,000 செலவு பண்ணி பார்த்தேன். எதுக்கு உங்களுக்கு காண்டு? என் மேலே எதுக்கு அவ்வளோ பெரிய காண்டு வந்து உங்களுக்கு? நீங்கள் சாப்பாட்டில் மணலி போட்டனா பெங்களூர் வந்து? ஏமா? சரிடி. முடியல, அதுக்கு உடம்பு ரொம்ப முடியல, கம்மன் படுத்துக்கிச்சு வந்து. அப்போ இதுக்கு போனால் ஆட்டோக்கு எனக்கு செலவு வராது சொல்லுங்க. நான் காசு ஆமாடி தங்கங்கிற. சரிடி. போலாமா? சாப்பிட்டாடா எஜாமி? ஆட்டோவில் கூட்டி போயிட்டு வந்தால் 200 வெயிட்டிங் சார்ஜோட. அதுக்கு நான் ஐயோ 200 செலவாகுது அப்படின்னு சொல்லி போட்டு விட்டுட்டு இருந்துருவேன் நான். சொல்லுங்கள். அதுக்கு தெரியுற அறிவோட உனக்கு இல்லை கூமட்டை. படித்து கவர்மெண்ட்டில் வேலை செஞ்சாமல் அது ஒரு பெருமை பேசிட்டு இருக்காங்க. நான் சொல்லவே இல்லை, அது யார் போட்டாங்களோ தெரியல, அவங்கள பேசுகிறாங்க. தன்னை போல இதுக்கு அவங்களுக்கு போய் நான் பேசுவேன்? கொஞ்சமி ஒன்னடி சொல்லும். சரிடி, உன்னை கூட்டி போகிறேன். அது கூட்டி போகிறதுக்கு துண்டு, சாதாரண துண்டெல்லாம் கொண்டு. என்னம்மா படுத்துக்கிறியா? சரி போய் பட்டு போ. பஞ்சு மாதிரி இருக்கும் அந்த துண்டில் தான் வச்சு கொண்டு போவேன் நான். அது மடியிலே படுக்க வச்சுட்டே போயிடுவேன். நாங்கள் அந்த இதுலாம் கொண்டு போவோம், கூடக்குள்ள வச்சலாம். அது கத்திக்கிட்டு இருக்காது. கம்மிட்டு கூட தட்டி விட்டுறாதீங்க. கீழே குட்டி போன குட்டி முத்தம் கொடுக்குதா, வெங்காயம் முத்தம் கொடுக்குதா, அது ஏன் இஷ்டம். உங்களுக்கு எதுக்கு வலிக்குது? அத்தான் நான் கமெண்ட் போட்டு தள்ளியிருக்கீங்க. என்ன பண்ணுறது? நல்லதான் படித்தேன். என்னென்ன போட முடியுமோ போட்டு நான் பேர் மென்ஷன்மே பண்ண மாட்டேன் இனிமேல். ஆனால் அந்த கமெண்ட் எல்லாம் எடுத்து ஒரு வீடியோவை தயாரிச்சு போடணும். அது வேணால் நான் பண்ணுவேன். ஒரு வீடியோவாக எடுத்து இந்த பாருங்க இப்படி பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் பண்ணலாம், மென்ஷன் பண்ணி போடலாம். அந்த கமெண்ட் எடுத்து போடுவாங்க. முகக்கட்டை எப்படி ஒவ்வொருத்தரையும் மனசை புண்படுத்திக்கின்னு தெரியும். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். மீண்டும் பார்ப்பேன். நன்றி வணக்கம். இந்த இதில் இருக்கிறவங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி வணக்கம்.